Exercise 7.6 first sum. Find the absolute extrema of the function on the given closed interval. சார்புக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளியில் மீப்பெரு மற்றும் மீச்சிறு அறுதி மதிப்புகளை காண்க. அதுல நம்ம fourth sum தான் பார்க்க போறோம். f of x கொடுத்திருக்காங்க, ஒரு closed interval கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம f of x எடுத்து எழுதிக்கலாம். equal to 2 cos x plus sin 2x. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா f dash of x கண்டுபிடிக்கணும். So f dash of x is equal to இந்த காசுக்கு டிஃபரன்ஷியேஷன் எடுத்தீங்கன்னா அப்படின்னா மைனஸ் சைன் எக்ஸ்னு கிடைக்கும். ஸோ இந்த 2 அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. காசை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ். ஸோ இங்க மைனஸ் இங்கே போட்டுக்கிட்டு சைன் எக்ஸ்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? பிளஸ் சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? பிளஸ் காஸ் எக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இங்க சைன் 2x இருக்கிறதுனால என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது காஸ் 2xன்னு எழுதிக்கணும். And again என்னது function of function the 2x again differentiate பண்ணி எழுதிக்கிறீங்க. அப்ப cos 2x sin differentiate பண்ணும்போது cos 2x sin 2x ன்றதுனால cos 2x ன்னு போட்டுட்டோம். மறுபடியும் இந்த function of function differentiate பண்ணோம்னா என்ன 2x differentiate பண்ணா 2. சோ அந்த 2 எடுத்து நான் இங்க எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்ப நம்ம f dash of x 0க்கு ஈக்குவேட் பண்ணனும். ஆனா இந்த மாதிரி டேர்ம்ஸ் ஈக்குவேட் பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா என்னது x கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ இந்த cos 2xங்கறத நம்ம என்ன செய்யலாம்? in terms of sin மாத்திட்டு ஒரு quadratic equation ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துக்கலாம். அப்ப cos 2x ஓட ஐடென்டிட்டியை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? இங்க யூஸ் பண்ணிக்கிறோம். சோ -2 sin x plus இந்த 2 காமன் ஆயிடுது. ஓகேவா? cos 2x ஓட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 - 2 sin square x. ஓகேவா? இப்ப அதை ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க -2 sin x plus 2 -4 sin square x. இப்ப பாருங்க இது ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம் இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஃபார்மேட்ல வந்துருச்சா? இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கணும்? நம்ம இந்த காமனான டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். 2 எல்லாத்துலயுமே காமனா இருக்கு. அது அகைன் என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மைனஸ் இருக்கு. அதனால அந்த மைனஸை நம்ம சேர்த்து வெளியில எடுத்துடலாம். சோ -2 வெளியில எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 sin square x. இங்க -2 எடுத்துட்டீங்கன்னா பிளஸ் sin x, இங்க -1 ஆயிடும். கரெக்டா பார்த்து நிதானமா போடுங்க. ஓகேவா? +2 இருக்கிறத -2 வெளியில எடுத்துட்டீங்கன்னா இங்க -1 ஆயிடும். இப்ப நம்ம என்னது? இதான் நம்மளோட f dash of x. இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? f dash of x equal to 0 பண்ணா ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லையா? அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல நம்ம என்ன ஃபார்முலா? x is equal to plus or minus அந்த ஃபார்மேட்ல கண்டுபிடிப்போம்ல. x is equal to -b plus or minus root of b square minus 4ac divided by 2a. அந்த ஃபார்மேட்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்ப a ஓட வேல்யூ என்னது? 2. b ஓட வேல்யூ என்னது? 1. c ஓட வேல்யூ -1. ஓகேவா? என்னத்துக்கு கண்டுபிடிக்க போறோம்? sin x. ஓகேவா? நம்ம x ன்னு இருந்ததுன்னா நம்ம x is equal to போட போறோம். இங்க எல்லாமே என்னது? x ஸ்கொயருக்கு பதிலா sin ஸ்கொயர் x, x க்கு பதிலா sin x ன்றதுனால நம்ம என்ன செய்யறோம்? sin x ன்னு எடுத்துக்கிறோம். சோ -bங்கிறதுனால -1 plus or minus root of b square minus 4 into a into c divided by என்னது? 2 into a. ஓகேவா? இதை இப்ப சால்வ் பண்ணலாமா? என்ன ஆயிடும்? -1 plus or minus root of 1 minus இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் ஆயிடும். plus 8 4 2 are 8 divided by another 4 which is equal to another -1 plus or minus root of 9 ங்கிறது ஆயிடும் 3 ஆயிடும். so 3 divided by 4 அப்ப என்ன ஆயிடும்? -1 plus 3 by 4 ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். -1 minus 3 divided by 4 ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இது என்ன ஆயிடும்? 2 by 4 ன்னு ஆயிடும். so plus 2 by 4 ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். அடுத்தது என்னது? -4 by 4. ஓகேவா? அப்ப என்ன ஆயிடும்? 2 by 4 1 by 2 அடுத்து -. ரெண்டு வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இதெல்லாம் என்னதோட வேல்யூ? sin x ஓட வேல்யூ. நம்மளுக்கு என்ன வேணும்? x ஓட வேல்யூ வேணும். x ஓட வேல்யூ அப்ப என்னது? sin inverse of 1 by 2 ன்னு ஒரு வேல்யூ இருக்கு. sin inverse of -1 ன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அப்ப 0 1 by 2 1 by 2 ன்னு வரும்போது என்னது? sin inverse of 1 by 2 ங்கும்போது pi by 6 ன்னு ஆன்சர் வரும். ஓகேவா? pi by 6 ஒரு ஆன்சர். அடுத்தது என்னது? sin inverse of -1. sin of 1ங்கிறது pi by 2. sin inverse of -1 ங்கும்போது என்ன ஆயிடும்? -pi by 2.
அப்ப ரெண்டு வேல்யூஸ் நம்மளுக்கு எக்ஸுக்கு கிடைச்சிருச்சு. இந்த வேல்யூஸ் ரெண்டும் அந்த இன்டர்வல்குள்ளார இருக்கான்னு முதல்ல நம்ம செக் பண்ணணும். 5/6ங்கிறது இருக்கான்னு பாருங்க இன்டர்வல்குள்ளார. ஆமா, 0ல இருந்து 5/2 தான் இந்த 5/6 இருக்கு. 5/6னா என்னது? 30 இல்லையா? 30ங்கிறது இதுக்கு நடுவுல தான் இருக்கு. அதே மாதிரி பாருங்க -5/2. அப்ப 0க்கு இந்தாண்ட இருக்கு, அதுதான் லிமிட்டை தாண்டி வேற இடத்துக்கு போயிடுச்சு. அப்ப நம்மளுக்கு எக்ஸுக்கு எந்த வேல்யூஸ் தான் எடுத்துக்கலாம்? நம்ம 5/6ங்கிற வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கலாம். 5/6 x is equal to 5/6 belongs to 0,5/2. அப்ப என்ன செய்யணும்? அடுத்தது எந்த வேல்யூஸ் அதுக்கு பிலாங்கிங்கா இருக்கோ, அதுக்குள்ளார இருக்கோ, அந்த வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம எடுத்து என்ன செய்யலாம்? f(x)ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்ப எதுக்காக இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம்? இந்த வேல்யூவை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன செய்ய போறோம்? f(x)ல சப்ஸ்டியூட் பண்ணி அப்சல்யூட் மினிமமும் அப்சல்யூட் மேக்ஸிமமும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? f(5/6) 5/6 அந்த ரேஞ்சுக்குள்ள தானே இருக்கு, அதனால இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். இதை எடுத்து கொண்டு போய் என்ன செய்யணும்? f(x)ல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது x இருக்கிற இடத்துக்கு பதிலா என்ன செய்ய போறோம்? 5/6ன்னு போட்டுக்க போறோம். ஸோ 5/6 போட்டீங்கன்னா 2 cos 5/6 plus sin 2 into 5/6. ஓகேவா? sin 5/6 cos 5/6 ஓட வேல்யூ என்னது? cos 30 degree √3/2. ஓகேவா? 2 into √3/2. இதை எடுத்து அடிச்சு போடுங்க. இதன் ஆயிடும் 5/3, அதாவது 60 டிகிரி. sin 60 டிகிரி again என்னது? √3/2. ஓகேவா? இப்ப இந்த ரெண்டு போயிடும். அப்ப என்ன இருக்கும்? ஒரு √3 ஒரு √3/2. 1.5 என்னது? again 3 √3/2. இல்லைன்னா அதை கேன்சல் பண்ணாம அப்படியே வச்சுங்க. ரெண்டு டினாமினேட்டர் 2 இருக்குல்லையா? அப்ப 2 + 1 3 3 √3 / 2 எப்படி வேணாலும் வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப 5/6 போட்டாச்சு. அடுத்தது எக்ஸ்ட்ரீம்ஸ் என்னது? 0வும் 5/2. அதை என்ன செய்யணும்? ஒன்னா கொண்டு போய் f of வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். அப்ப என்ன ஆயிடும்? 2 cos 0 plus sin 2 into 0 என்னது? 0. இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? 2 cos 0ங்கிறது என்னது? cos 0 ஓட வேல்யூ என்னது? 1. sin 0 ஓட வேல்யூ என்னது? 0. அப்ப ஆன்சர் என்ன ஆயிடும்? அடுத்தது என்ன எக்ஸ்ட்ரீம் வேல்யூ நம்மளுக்கு? 5/2 இல்லையா? அந்த 5/2 கொண்டு போய் அடுத்ததுல சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதுதான். அதாவது f of x இருக்கு இல்லையா? அதுல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணு. 2 cos 5/2 plus sin 2 into 5/2. ஓகேவா? 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப cos 5/2 ஓட வேல்யூ 0. அது மாதிரி sin π ஓட வேல்யூ என்னதான்? 0. அப்ப 0 + 0 0. சோ நம்ம 3 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அந்த 3 வேல்யூஸ்ல உள்ளதுலயே எது பெரிய வேல்யூவோ நம்ம அதை தான் என்னன்னு எடுத்து எழுதணும்? அப்சல்யூட் மேக்ஸிமம்னு எழுதணும். அப்சல்யூட் மேக்ஸிமம்னா என்னது? மீப்பெரு பெருமம். மீப்பெரு பெருமம் என்னது? இங்க 3 √3/2. அது மாதிரி அப்சல்யூட் மினிமம். அப்சல்யூட் மினிமம்ங்கிறது என்னது? உள்ளதுலயே சின்ன வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதுல உள்ளதுலயே சின்ன வேல்யூ எதுவோ அதுதான் என்னது? அப்சல்யூட் மினிமம், அதாவது மீச்சிறு சிறுமம். எது உள்ளதுலயே சின்ன வேல்யூன்னு பாருங்க? 0. சோ 0 தான் அதுக்கு ஆன்சர்.